வணக்கம். ஹரணி லா சர்க்கிள்ல இருந்து நான் உங்க அட்வொகேட் ஃப்ரெட்ரிக். டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் 2024 வருமா வராதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நடுவுல பிராக்டிசிங் அட்வொகேட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸா இருக்கட்டும், ஃபைனல் இயர் படிக்கிற லா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காமனா என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார் ஹரணி லா சர்க்கிள்ல டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான கோர்ஸ் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், சிலபஸ் முடிச்சிருவோமா அப்படின்னு கேக்குறீங்க. மெயின்ஸுக்கு என்ன சார் பண்றது? ப்ரிலிம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம், மெயின்ஸ்க்கு என்ன பண்றது? ஃபைனல் இயர் படிக்கிறோம் சார், ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து எங்களால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? சார் நான் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கேன் சார். மார்னிங் எழுந்து சாப்பிட்டுட்டு ரெடி ஆகி கோர்ட்டுக்கு போய் ஒரு ரெப்ரசன்டேஷனை போட்டுட்டு ஈவினிங் ஆஃபீஸ் போய் அங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கவுண்டரு, ரிப்ளை, ரீஜாண்டர்னு டிராஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்க கரெக்டா இருக்கு சார். என்னால அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும். சார் நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு இடைவிடாம கேட்கறவங்களா இருக்கட்டும். சார் வந்த அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் படிக்கவா? எனக்கு மறந்துடும் சார். எக்ஸாம் முன்னாடி தான் நான் படிச்சு பழக்கம். பாஸ் மார்க் வாங்கிருவேன், மறந்துடும் சார். சார் 1 இயர் ப்ரிப்பரேஷன் போதுமா? நீங்க 6 மாசம் கோர்ஸ் சொல்லியிருக்கீங்க. 1 இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா? இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி 2 மந்த்ஸே போதுமா? வீட்ல ப்ரெஷர் பண்றாங்க சார் ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லி. எனக்கு வந்து கார்பரேட் சைட் போகணும்னு ஆசை சார். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை சார். ப்ரெஷர் போடுறாங்க. லாவே வேண்டா வெறுப்பா தான் எடுத்தேன் வீட்ல சொன்னாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப ஜட்ஜ் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன சார் பண்ணட்டும்? சார் எனக்கு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை சார். எனக்கு வந்து லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், லா நாலேஜ் இருக்கு. ஒரு சர்வீஸ் மேட்டர்ல கிராஜுவேட்டில எந்த ஜிஓ அப்ளை பண்ணி ஆர்டர் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு தெரியாது சார். ஒரு பஞ்சமி லேண்ட வாங்கலாமா வாங்க வேணாமா, வாங்கினா எந்த ஜிஓல எப்படி கிளைம் பண்ணி எப்படி அதை வந்து சால்வ் பண்றது இஷ்யூவை, இந்த மாதிரியான ப்ரொசீஜரல் டீடைல்ஸ், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எது எதுக்கெல்லாம் எங்கெங்க போய் பார்க்கணும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதிகமா தெரியாது. எங்க சீனியர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இல்ல சார், நான் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட் தான் முடிச்சேன் இந்த வருஷம், எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. நான் ஜட்ஜ் ஆனா என்னால ஜட்ஜா ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ண முடியுமா இன் பார் வித் அதர் ஜட்ஜஸ், முடியுமா இப்படின்னு கேக்குறவங்களா இருக்கும். உங்க எல்லாருக்கும் சேர்த்த ஒரு காமனான ஒரு பதிவை தான் நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காம முழுசா பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காமனா இன்னும் சில கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதை மென்ஷன் பண்ணல, ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. ஆனா அதோட விடையை வந்து ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காமனா எல்லாருக்கும் எக்ஸைட் ஆகுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா சேலரி, எவ்வளவு பே வரும், எவ்வளவு காசு வரும் அக்கௌண்ட்டுக்கு. லெவல் ஆஃப் பேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் சேலரி 1,13,033 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த 33 அப்படின்னு ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கீங்க, கரெக்டா வருமா அப்படின்னா அங்க சேஞ்ச் ஆகும். லெவல் ஆஃப் பே டிசைட் ஆகுறது வந்து ஜுடிஷியல் பே கமிஷன் அப்படின்னு தனியா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு 7th பே கமிஷன் போயிட்டு இருக்கு. ஜுடிஷியரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தனியா ஜுடிஷியல் பே கமிஷன் அப்படின்னு இருக்கு. அந்த பே கமிஷன் தான் சேலரியை டிட்டர்மைன் பண்ணும். இதுல பே பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல 27,700 to 44,770 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு 27,700 அப்படின்றது பேசிக் பே. இந்த பேசிக் பேல இருந்து உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் ரெண்ட், டிராவல் அலவன்ஸ், இன்டர்நெட், அது இதுன்னு ஒரு அலவன்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு டோட்டலா கிராஸ் சேலரியா 1,13,000 வருது. இதுல இன் ஹேண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 91,000 கிட்ட உங்க அக்கௌண்ட்ல வரும் எவ்ரி மந்த். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கா ஒரு என்ட்ரி லெவல் ஜட்ஜோட சேலரி. ஸோ சேலரியில ஃபர்ஸ்ட் தெளிவாயிருங்க. ஸோ சேலரி தான் உங்களை வந்து பார்ட் ஆஃப் த மோட்டிவேஷன் சொல்லலாமே. உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் சேலரி. லா டிகிரி முடிச்ச உடனே என்னால இவ்வளவு சேலரி வாங்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுவுமே உங்களை ஜட்ஜாக மோட்டிவேட் பண்ணும். ஜட்ஜா எதுக்கு ஆகுறேன் அப்படின்னா சம்பளம் வாங்குறதுக்காக கிடையாது, பணம் எப்படி வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஜட்ஜ் ஆகுறது நீதியை நிலைநிறுத்துறதுக்காக. அப்ப நீதி இல்லையா இப்ப அப்படின்னா நீதி இருக்கு. உங்களால சொசைட்டிக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஜட்ஜ் ஆகுங்க. சேலரி ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான். ஒரு 100ல ஒரு 10% சொல்லிக்கலாமே. நல்ல சேலரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஸோ சேலரி பத்தி இது மேல நான் பேச விரும்புறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வயசு என்ன. பிராக்டிசிங் அட்வொகேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா ரிசர்வ்டு கேட்டகரிஸ்ல
25ல இருந்து 42 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். அதர்ஸா இருந்தீங்கன்னா 25 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் அப்படின்னா எல்லா கேட்டகரிக்கும் 22ல இருந்து 29 வயசு வரை தான். பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ், ப்ளீடர்ஸ், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லா டிகிரி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரெக்கக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும், இல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இல்ல இந்தியால இருக்கிற வேற ஏதாவது ஸ்டேட்டோட பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணிருக்கணும். நீங்க பிராக்டிசிங் அட்வொகேட்டா ப்ளீடரா இருக்கீங்க கோர்ட்ல அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன்ல இருந்து 3 வருஷம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிருந்திருக்கும். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் அட்வொகேட்டா இல்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நீங்க வந்து கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இதுக்கு பிராக்டிசிங் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம், அதாவது 10 வருஷம் இல்ல 10 கேசஸ், 10 கேசஸ் உங்க நேம்ல வந்து கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கணும். அது ஸ்மால் காசஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எந்த கோர்ட்ல வேணாலும் உங்களோட நேம் மக்காலத்துல அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் இருக்கணும். 10 கேஸ்ல இருக்கா, தாராளமா பிராக்டிசிங் அட்வொகேட்ல ஃபைல் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியில லா கிராஜுவேஷன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், ஒரிஜினல் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அட்வொகேட்டா பார் கவுன்சில்ல எனி ஸ்டேட் பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ற தகுதி இருக்கணும், எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓவராலா மார்க் பேச்சுலர்ஸ்ல 45% மார்க் பெற்று இருக்கணும். ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்கன்னா 50% மார்க் பெற்று இருக்கணும். ஓபன் கேட்டகரியா இருந்தீங்கன்னா டிகிரி ஓட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ல ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்ல இருந்து 3 வருஷம் இருக்கணும். ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் 3 வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் கீழே வந்துருவீங்க. உங்களோட சீனியர் கிட்ட இருந்து நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து காமனா இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் லா டிகிரி ஆஃபர் பண்ற கோர்சஸ். இந்த கோர்சஸ் எல்லாமே என்ரோல் அப்ளை பண்ண அலௌடு. சிலபஸ் முடிச்சிருவோமா அப்படின்றத முதல் கேள்வி. எப்ப ஆரம்பிக்கலாம்? இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குமா, இல்ல எப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னீங்கன்னா இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா 2024ல நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படின்ற மாதிரியான ஆனுவல் பிளானர் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்திருக்கும். ஆனா இந்த மாசம் ஏப்ரல்ல வந்து 2024ல எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஆனுவல் பிளானர் வந்திருக்கு. ஆனா கீழே வந்து நோட்ல அடிஷன்ஸ் ஆர் ரிமூவல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரீமா நெகட்டிவாவே யோசிச்சு பார்ப்போமே. 2024ல நமக்கு ஆனுவல் பிளானர்ல இல்ல அப்படின்னே வச்சுக்கலாம். 2025ல ஜனவரி மாசம் எக்ஸாம் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா 2025 ஆனுவல் பிளானர் உங்களுக்கு இப்ப இல்ல டிசம்பர்ல வரும். ஆனா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்ல நீங்க. அப்ப இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். 2025 ஜனவரில வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டா இருங்க. பிப்ரவரியில வருது அப்படின்னா பிப்ரவரிக்கு ப்ரிப்பேர்டா இருங்க. சோ சிலபஸை வச்சு இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிச்சிருவோம். 6 மாசம் போதும் தாராளம். மெயின்ஸுக்கும் சேர்த்து படிப்போமா? மெயின்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னா நம்ம சிலபஸ்லயே நம்ம கோர்ஸ்ல மெயின்ஸுக்கும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ லா பேப்பர் 1 வந்து சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், ப்ளீடிங்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்தே கவர் பண்ணிடுவோம் இன் டீடைல் மெயின்ஸுக்கு சேர்த்து ஏற்ற மாதிரி. லா பேப்பர் 2 and 3 ஜட்மெண்ட் ரைட்டிங், இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றது, ஜட்மெண்ட் ரைட்டிங், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றது சைமல்டேனியஸா போயிடும். பட் மெயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தனியா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு இருக்கும், அதுல என்ரோல் பண்ணுவீங்க. ஸோ அதை ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம். ஆனா உங்களுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு உண்டான அந்த ஐடியாஸ், சார்ஜஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு ஐபிசி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்கும் உண்டான க்ளாசஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இன் தட் வே மெயின்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும். ஃபைனல் இயர்ல இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸுமே கிளியர் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. ஏன்னா உங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்பதான் படிச்சு முடிச்சிருப்பீங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் இயர்ல சிஆர்பிசி, சிபிசி மட்டும் தான் பேலன்ஸ் பெண்டிங் இருக்கும் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் சிலபஸ்ல. ஸோ சைமல்டேனியஸா கொண்டு போனீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அட் த சேம் டைம் இதுவும் படிப்பீங்க. ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வரும்போதும் யூஸ் ஆகும். சார் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குமே, அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா?
சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கணுமா, அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுமானா ஃபைனல் இயர் எக்ஸாம் சிலபஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் சிலபஸை படிங்க. ஓகே, கான்சென்ட்ரேஷனுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபைனல் இயர் எக்ஸாம்ல அரியரே இல்லாம கிளியர் பண்ணணும் அப்படின்றது மனசுல இருக்கணும். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றது எப்பவுமே இருக்கணும் மைண்ட்ல. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு சைமல்டேனியஸா கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் அரியர் வச்சிருக்கேன் காலேஜ்ல 3rd இயர் 4th இயர்ல, சிஜி எக்ஸாமுக்கு படிச்சா கிளியர் பண்ண முடியுமா? இப்ப அரியர் வச்சிருக்கிற பசங்க ஒன்னு 2 அரியர் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா சிஜி எக்ஸாமுக்கும் சேர்த்து படிங்க. உங்களுக்கு வந்து கிளியர் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு 3ல இருந்து 4 அரியர் இருக்கு, 5 அரியர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட சப்ஜெக்ட படிங்க. ஃபைனல் இயர் முடிக்கும் போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து முடிங்க, உங்களோட கிளாஸ்மேட்ஸோட சேர்த்து டிகிரியை ஃபர்ஸ்ட் முடிங்க. டிகிரியை முடிச்சுட்டு சிவில் ஜட்ஜுக்கு இறங்குங்க. இல்ல சார் நான் யூபிஎஸ்சி படிக்க போறேன், சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கல. யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுங்க. யூபிஎஸ்சி நல்ல ஒரு ஆம்பிஷன் தான், சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நல்ல ஒரு ஆம்பிஷன் தான். ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட தயாரிப்பு வந்து பேஸ்ல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பவுமே சொல்றதுதான், உங்க தயாரிப்பு ஆரம்பத்துல இருந்து இருக்கணும். அந்த ஆரம்பத்தை விட்டுட்டு நான் வந்து எட்டாத ஒரு கனியை வந்து எட்டி பறிக்க போறேன் அப்படின்னு போய் நிக்காதீங்க. அது வந்து தோல்வியில முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணாம நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு சிபிசி சிஆர்பிசி மட்டும்தான் தரவா இருக்குமே தவிர ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ் மற்றது இருக்கும், லா பேப்பர் இருக்கும், அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மறந்துடுவீங்க. அரியர் எக்ஸாமையும் கான்சென்ட்ரேட் பண்ண மறந்து அரியர் எக்ஸாம்ல எவிடன்ஸ் இன்னும் டஃபான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் இயர் முடிக்கிறதுலயே ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்குள்ள இப்ப இறங்காதீங்க. அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்க, பாத்துக்கலாம் 1 இயர் டிகிரி முடிச்சுட்டு வாங்க, ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்டா வாங்க, டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்க, கிளியர் பண்ணிடலாம். 6 மந்த்ஸ் அடுத்த நோட்டிபிகேஷன்ல கிளியர் பண்ணுங்க. பிராக்டிஸ் போறேன் சார், எப்படி படிக்கிறது? முன்னாடியே சொன்னேன், மார்னிங் எழுந்திருக்கிறீங்க, முழு நாள் படிக்க முடியல, நைட்டு வரீங்க, சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கு, பிராக்டிஸ் போறேன், எப்படி படிக்கிறதா? இந்த சாக்கு என்கிட்ட சொல்லாதீங்க. படிக்க டைம் இல்லைன்னு சாக்கு மட்டும் சொல்லாது. மார்னிங் 6 மணிக்கு எழுந்துறீங்க, ஒரு 2 மணி நேரம் படிங்க. 8 மணி வரைக்கும் படிங்க. 10 மணிக்கு தானே கோர்ட்டு. ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்க 1 மணி நேரம் படிங்க. மார்னிங் 6ல இருந்து 7 மணிக்கு படிங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க 6ல இருந்து 8 மணி வரைக்கும் படிங்க. ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்புனீங்கன்னா 10 மணிக்கு போயிடலாம் கோர்ட்டுக்கு. இல்ல 10 மணிக்கு முன்னாடி இருக்கணும், 9:30 சீனியர் கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்புங்க. படிக்கிறது ஒரு 1/2 hour குறைச்சிக்கோங்க. ஒரு 1 hour படிக்கலாம்ல, மார்னிங் 1 hour படிங்க. நடுவுல உங்களுக்கு லஞ்ச் பிரேக் அப்படின்னு ஒரு 1 hour இருக்கும். இந்த லஞ்ச் பிரேக்க உங்க சீனியர் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண போறது இல்லை. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 minutes டைம் இருக்கு அப்படின்னா ஒரு டாபிக் நம்ம சேனல்ல எடுத்து கவர் பண்ணுங்க. இல்ல நம்ம சேனல் யூடியூப்கே போவேன், யூடியூப் போனா டிஸ்ட்ராக்ட் ஆகும், நான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன், யூடியூப்க்கு வராது. நம்ம மெட்டீரியல்ல இருக்கு, உட்காந்து மெட்டீரியல்ல ஒரு 2-3 பேஜ் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஈவினிங் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு, டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு டாபிக்கை படிங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பாருங்க. ரொம்ப நேரம் படிச்சீங்கன்னா தான் தூக்கம் வரும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் படிச்சீங்கன்னாலாம் தூக்கம் வராது. 100% சொல்றேன். 10 நிமிஷம் வரைக்கும் உங்க மைண்ட் படிக்கிற மூட்ல இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டயர்டா இருந்தா தூக்கம் வரும். அந்த 10 நிமிஷம் தூக்கம் வருதா, க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும். மார்னிங் திருப்பி கோர்ட்டுக்கு போகணும்ல, எழுந்திருக்கணும். ஒரு நாளைக்கு உங்களால 1.5 மணி நேரம் படிக்க முடிஞ்சா அடுத்த 1 வருஷத்துல உங்களால சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்பாதீங்க. பட் இத பண்றவங்க சாதிக்கிறாங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே 1.5 மணி நேரம் டெய்லி படிச்சு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்க வாய் வார்த்தையா சொல்லணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல உங்களுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி படிச்சு கிளியர் பண்ணவங்கள பேச சொல்றேன். உங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. என்கிட்ட ஷேர் பண்ணதை வச்சுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அதனால கிளியர் பண்ண முடியும். 4வது, சார் நான் ஃப்ரெஷ் லா கிராஜுவேட், எனக்கு பிராக்டிஸ் ப்ரொசீஜர் அதிகமா தெரியாது, என்னால எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜட்ஜ் ஆக முடியுமா? ஜட்ஜா என்னால நீதி அளிக்க முடியுமா? நிச்சயமா முடியும்.
ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் தான் மேக்ஸிமம் கிளியர் பண்றாங்க எக்ஸாம்ஸ். இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல 23 எக்ஸாம்ல 245 வேகன்சிஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க மைண்ட் சாதிக்கணும் அப்படின்ற வெறி அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட். அப்ப பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்கு சாதிக்கணும்ன்ற வெறி இல்லையானா இருக்கு. ஆனா பல நேரங்கள் அவங்களுக்கு நேரம் பற்றாக்குறையா ஆகுது. முன்னாடி வந்து பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு முடிச்சு சாதிக்க முடியும்னு சொன்னேன். ஆனா இந்த 1.5 மணி நேரம் டெடிகேட்டட் ப்ரிப்பரேஷனா இருக்கணுங்க. சும்மா நானும் வந்து படிச்சேன் அப்படின்றது இல்ல. உங்களுக்கு என்ன மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கணும்னு நான் ஃபைனலா சொல்லுவேன். அது வந்து காமன் எல்லாருக்கும் பொருந்தும். அந்த டெடிகேட்டட் ப்ரிப்பரேஷன் 1.5 மணி நேரம் இருந்ததுன்னா பிராக்டிசிங் அட்வொகேட்ஸால முடியும். அந்த அட்வொகேட்ஸ் அந்த டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்றவங்க தான் அந்த 245ல கொஞ்சம் பேர் கிளியர் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அவங்க. ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் மேக்ஸிமம் கிளியர் பண்றதுக்கு ரீசன் அவங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபைனல் இயர் முடிச்சுட்டு 5 வருஷம் டிகிரி இல்ல 3 வருஷம் லா கோர்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. வந்து எக்ஸாம்ல முதல் 3 வருஷத்துல எக்ஸாம் எழுதும் போது அவங்க படிச்சது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாம் பேப்பர்ல. மார்க்கும் அதிகமா வரும். ஓகேங்களா? இன்டர்வியூலயுமே கொஸ்டின்ஸ் கேட்கும்போது லால இருந்து கேக்குறாங்க நிறைய கேள்வி. ப்ரொசீஜர் பிராக்டிஸ்ல இருந்து ஃபைலிங் எப்படி பண்ணுவீங்க, எந்த செக்ஷன்ல போய் ஃபைல் பண்ணணும்னு கேக்குறது இல்ல இன்டர்வியூல. செக்ஷன்ல எப்படி ஃபைல் பண்ணணும்னு மட்டும் தான் கேக்குறாங்க. எந்த ப்ரொவிஷன் கீழே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப லாவை படிச்சா மட்டும் போதும், இன்டர்வியூவும் கிளியர் பண்ண முடியும். ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு உங்களுக்கு, அதாவது பிராக்டிக்கலா இப்ப கோர்ட்ல எங்க போகணும் அப்படின்றதுலாம் தேவையில்லை. ஃபைலிங் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போகணும், ஓப்பன் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாமா இல்ல வந்து ஃபைலிங் செக்ஷன்ல ஃபைல் பண்ணணும், இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு கேள்விகள் வரப்போறது இல்லை. படிக்கிறது எக்ஸாம்ல எழுதினாலே போதும் இல்ல. ஸோ ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் கம்பல்சரி நீங்க பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண அப்புறம் ட்ரைனிங் வழங்கப்படுது. தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி உங்களுக்கு ட்ரைனிங் வழங்குறாங்க. எப்படி ஜட்ஜா நீங்க வந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ட்ரைனிங் வழங்குறாங்க. இந்த ட்ரைனிங் மூலியமா நீங்க வந்து தாராளமா நீதி வழங்கலாம். அந்த கவலை வேணாம். சார் வீட்ல ப்ரெஷர் பண்றாங்க ஜட்ஜ் ஆக சொல்லி, லா படிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, லா சேர்த்து விட்டுட்டாங்க, இப்ப என்ன ஜட்ஜ் ஆக சொல்றாங்க, எனக்கு கம்பெனி சைட்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, நான் வந்து பிராக்டிஸ் பண்ண விரும்புறேன், எனக்கு வந்து ஜட்ஜ் வேணாம் சார், நான் வீட்ல ப்ரெஷர் பண்றேன், ஜட்ஜ் ஆக முடியுமா, படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னா வீட்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அம்மா அப்பா எனக்கு வந்து ஜட்ஜ் ஆக இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் பிராக்டிஸ் பண்றேன், கார்பரேட் போனேன்னா நல்ல சேலரி வரும், சொல்லி பாருங்க. கேட்கலையா, அவங்களோட ஆசையை நிறைவேற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களை நீங்க பிறந்ததுல இருந்து லா டிகிரி முடிக்கிற வரைக்கும் உங்களை எவ்வளவு விஷயங்கள் நல்ல டெசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க உங்க லைஃபுக்கு. ஏன் நீங்க சிவில் ஜட்ஜ் ஆகுறது ஏன் அவங்களோட ஒரு நல்ல டெசிஷனா இருக்கக்கூடாது? எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்குமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஆசைகள் நிறைய இருக்கும். நீங்க ஒரு பேஷன் வச்சிருப்பீங்க, கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு லா ஃபர்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேஷன் இருக்கும். தாராளமா போங்க, வீட்டுல சொல்லுங்க, நான் லா ஃபார்ம் ஆரம்பிக்க போறேம்மா, ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிக்கணும், ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிக்கணும்பா, தாராளமா சொல்லுங்க. கேக்குறாங்களான்னு பாருங்க. அலோவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க பிராக்டிஸ்ல. அலோவ் பண்ணல, இல்ல எக்ஸாம் எழுதணும், நீ கோச்சிங் போ அப்படின்னாங்கன்னா கோச்சிங் போங்க. அவங்களோட ஆத்ம திருப்திக்காக கோச்சிங் போங்க, முழு முயற்சியை கொடுங்க, ஜட்ஜ் ஆகுங்க. ஜட்ஜ் ஆகி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுங்க. ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஜட்ஜா எனக்கு வந்து இன்னுமே எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கு, எனக்கு ஃபர்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அதுக்கப்புறம் போய் சொல்லி பாருங்க, என் பையன் ஜட்ஜ் ஆயிட்டான் அப்படின்னு பெருமையோட உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட நல்லதுக்காக அவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. அந்த அந்த விஷயம் ஏன் உங்களுக்கு நல்லதா இருக்கக்கூடாது? உங்களோட ஃபியூச்சர் எப்பவுமே உங்க பேரண்ட்ஸோ நீங்களோ டிசைட் பண்றது இல்ல, நேரம் டிசைட் பண்ணுது. டைம் டிசைட்ஸ் யுவர் ஃபியூச்சர். நீங்க 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால ஒருவேளை ஃபர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்ல அப்படின்னும் போது அப்ப உட்கார்ந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா அப்பா அம்மா சொன்ன டெசிஷனை ஒரு தடவை கேட்டு பாரு. ஓகேங்களா? சோ இது வந்து
காமனா நான் வந்து ரெண்டு சைட்லயும் பேசுறேன். அடுத்தது, சார் நான் பிராக்டிஸ் பண்றேன், எனக்கு ஜட்ஜே வேண்டாம் அப்படின்னா தாராளமா பிராக்டிஸ்ல இருங்க. ஜட்ஜ் அந்த மைண்ட் செட்டை ஓரமா வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லா ஜிஓஸையும் ஆன் ரெக்கார்டு ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டா, நீங்க சர்வீஸ் அட்வொகேட்டா இருக்கீங்க சிவில் சைட்ல அப்படின்னா சர்வீஸ் மேட்டர் ரிலேட்டடான எல்லா ஜிஓஸையும் எடுத்து ஒரு நோட் புக்ல எழுதுங்க. கிரிமினல் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா கிரிமினல் சைட்ல இருக்கிற விஷயங்கள், பிரசிடென்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுங்க. ஒரு நோட் புக் போடுங்க, கேஸ் டைரி போடுங்க, ஜிஓ டைரி ஒன்று போடுங்க. போட்டு பக்காவா ரெடி பண்ணுங்க. இப்பல இருந்தே உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரசிடென்ஸ்ல கவனம் செலுத்துங்க. தாராளமா அட்வொகேட்டா ஷைன் பண்ணலாம். ஜட்ஜ் வேணாம், விட்டுடுங்க. அடுத்தது, 1 year ப்ரிப்பரேஷன் வேணுமா? நம்ம வந்து ஹரிணி லா சர்க்கிள்ல 6 months கோர்ஸ் போட்டிருக்கோம். 1 year ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 6 months ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, முதல் கட்ட ப்ரிப்பரேஷன். ரெண்டாவதா மெயின்ஸுக்கு ஒரு 6 months போடுங்க. 1 year ப்ரிப்பேர்டு, எக்ஸாம் போய் உட்காருங்க. இல்ல 6 months உட்காந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் படிங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன அந்த ஒரு 2 மாசம் ரிவைஸ் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸுக்கு கிளியர் பண்ணிட்டீங்களா, மெயின்ஸுக்கு உட்காந்து ஒரு 2 மாசம் படிங்க. மெயின்ஸ் கிளியர்டு இல்ல 1 year ப்ரிப்பேர்டா வைக்கிறீங்க அப்படின்னாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். டைம் லிமிட் கிடையாது. ஆனா மினிமம் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 6 மாசமாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த ஜனவரி மாசம் 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. 2025ல பிப்ரவரி நோட்டிபிகேஷன் போடுறான்னா ஒரு 2 மாசம் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதலாம். மார்ச் ஏப்ரல், அவ்வளவுதான். எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் 2 மாசத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்செல்லாம் போய் எக்ஸாம்ல உட்காராதீங்க. ஃபெயில் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. சரிங்களா? நெகட்டிவா சொல்லல, சொல்றேன் நான். சோ தாராளமா படிக்க ஆரம்பிங்க இப்பல இருந்தே. நோட்டிபிகேஷன் வரலையே சார், காமன் கொஸ்டின். நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கான காமன் கொஸ்டின், ஆனுவல் பிளானர் நம்பி நோட்டிபிகேஷன் நம்பி தான் நான் படிப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கவங்க அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கனவை மறந்துடுங்க. நோட்டிபிகேஷன் வரல, எக்ஸாம் படிக்கணும், அப்ப படிச்சுக்கிறேன் அப்படின்னா 2 மாசத்துல எப்படிங்க 9 சப்ஜெக்ட்ல இருந்து 13 சப்ஜெக்ட் வரைக்கும் மைனர் ஆக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. எப்படி படிப்பீங்க? படிக்க முடியாது. 2 மாசத்துல ஒன்னும் படிக்க முடியாது. அதாவது நீங்க 9 சப்ஜெக்ட்ன்றது ஒரு செமஸ்டர் முழுசா, கரெக்டா? 9 சப்ஜெக்ட்ன்றது 2 செமஸ்டர். 2 செமஸ்டர் முழுசா படிச்ச சப்ஜெக்ட 2 மாசத்துல படிக்க முடியுமா? இல்ல சார், நான் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் டே தான் உட்காந்து படிச்சேன், எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். எங்க செமஸ்டர் எக்ஸாம் வேறங்க, உங்களை வந்து பாஸ் ஆக்கிடுவாங்க. நீங்க வந்து ஓரளவுக்கு நார்மலா எழுதுனீங்க அப்படின்னா ப்ரொஃபசர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல லா காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. நீங்க நல்லா எழுதுனீங்க அப்படின்னா டாப்பர் ஆகுறீங்க, கோல்டு மெடல் வாங்குவீங்க. நீங்க ஓரளவுக்கு ஆவரேஜா எழுதுனீங்க அப்படின்னா ஆவரேஜ் மார்க் வாங்குவீங்க. நீங்க ரொம்ப சுமாரா எழுதுனீங்கன்னா கூட அரியர் எக்ஸாம், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபசர்ஸ் உங்களை வந்து பாஸ் ஆக்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு டீச்சருக்குமே டீச்சர்ஸ் வந்து உங்களை ஃபெயில் ஆக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கரெக்ட் பண்றாங்க. எக்ஸாமினர்ஸ் நீங்க ஏதாவது பேப்பர் எழுதியிருக்க மாட்டீங்களா அப்படின்னு தேடுவாங்க. அந்த தேடி உங்களை பாஸ் ஆக்கி மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையில சிவில் ஜட்ஜ் மாதிரியான எக்ஸாம்ல, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போய் உட்காராதீங்க. ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் வந்து 2 மாசத்துல படிச்சு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. 6 மாசம் உட்காந்து படிங்க. சரிங்களா? சோ ஸ்ட்ரிக்டாவே நான் அந்த விஷயத்துல நோட்டிபிகேஷன் பத்தி பேசுறவங்களுக்கு நான் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறேன். நோட்டிபிகேஷன் 2025ல தான் வரும். 2025ல வரும்போது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டா இப்ப இருங்கன்ற, இப்பல இருந்து ஆரம்பிங்கன்ற. ஓகே, சோ அந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் காரசாரமாவே சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப படிச்சு வச்சா எக்ஸாம் முன்னாடி மறந்துரும். நிச்சயமா மறக்கும், நிச்சயமா மறக்கும். நம்ம ஒண்ணும் அப்படியே கம்ப்யூட்டர் கிடையாது, இல்ல வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடையாது. அந்த பிடிஎஃப் ஃபைல்ல வந்து எடிட் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே சேவ்டா இருக்கும்ன்றதுக்கு. கண்டிப்பா மறக்கும். அதுக்குதான் பெரியவங்க மறுபடியும் படிங்கன்றாங்க, ரிவைஸ் பண்ணுங்கன்றாங்க. இப்ப இந்த 6 மாசம் படிக்கிறீங்களா, அப்படியே விட்டுடாதீங்க. இந்த வாரம் படிச்சதை இந்த வாரம் சாட்டர்டே சண்டே ரிவைஸ் பண்ணணும். அடுத்த வாரம் படிக்கிறது அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே ரிவைஸ் பண்ணணும். இந்த மாசம் படிக்கிறது இந்த மாசம் முடிவுல ஒரு 2 நாள் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். இந்த 6 மாசம் படிக்கிறதுல 6 மாசத்துக்கு அப்புறம் 1 மாசம் எடுத்து ரிவைஸ் பண்ணணும்.
இந்த ஒரு மாசம் படிக்கிறத திருப்பி ஒரு வாரம் ரிவைஸ் பண்ணணும். சோ ரிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆரம்பிச்சு நீங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எழுதுற வரைக்கும் ரிவிஷன் கண்டிப்பா தேவை. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எழுதின ஒரு பையன் எனக்கு தெரியும். ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு சொல்றது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல குரூப் டி அப்படின்ற போஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு சுத்தியல் பெருசா தூக்கிக்கிட்டு ரயில்வே ட்ராக்ல இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் தட்டிக்கிட்டே போவாங்க. லூஸா இருந்தது அப்படின்னா தட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தோல்ல வச்சுட்டு ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பு இல்ல. அந்த போஸ்ட் எழுதின ஒரு பையன் எனக்கு தெரியும். அந்த பையன் கடந்த 6 மாசமா, அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு முன்னாடி, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 6 மாசமா உட்கார்ந்து டெய்லி அவன் படிச்சத அன்னைக்கு நைட் ஒரு மணி நேரம் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதிகமான பேப்பர்ஸ் படிக்கல. எத்தனை பேஜஸ் ஆஃப் சிலபஸ் அவன் கையில இருந்தது தெரியுமா? 220 பேஜுங்க. ஜஸ்ட் 120 பேஜஸ் ஆஃப் மெட்டீரியல் வச்சு 6 மாசமா திருப்பி 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 படிச்சிருக்கான். அவருக்கு வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணாரு. இப்ப ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டஃப்பான்னு கேட்டீங்கன்னா டஃப் இல்ல. ஆனா அவருக்கு அது டஃப்பா இருந்திருக்கு. அவரால் நிறைய படிக்க முடியல. நான் அவருக்கு சொன்ன அட்வைஸ், நான் கொடுக்குற மெட்டீரியலை 6 மாசம் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் 80 கேள்விகள் வந்து இதுல இருந்து வரும். 80 கொஸ்டின்ஸையும் கரெக்டா அட்டன் பண்ணுங்க. கன்ஃபியூஷனே இல்லாம கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்க 100 கேள்வியும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 40 கேள்வி கூட சரியா அட்டன் பண்ண மாட்டீங்க. அதனால 100 கேள்விகளுக்கு தயாராகாதீங்க. 90 கேள்விகளுக்கு தயாராகுங்க. மத்தத கடவுள் பார்த்துக்குவாரு. ஓகேங்களா? உங்களுக்கு கேள்வி கரெக்டா 90 கேள்விகள் நீங்க படிச்சது ரிவைஸ் பண்ணதுல இருந்து தான் வரும். சோ அடுத்தது ஃபைனலா வந்து பிக்யூஆர்எஸ் மெத்தட் அப்படின்றது. இந்த மெத்தட் வேற யாரும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஆல்ரெடி இன்டர்நெட்ல இருக்கா, இல்ல வேற ரிசர்ச்சர்ஸ் இந்த மெத்தடை வந்து சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் இன்டர்நெட்லாம் தேடி பார்க்கல. ஆனா பர்சனலா எனக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மெத்தட் பிக்யூஆர்எஸ். பிக்யூஆர்எஸ் பிபிஆர்எஸ்ன்னு போட்டணும், பிபிபிஎஸ்ன்னு. ஓகே, ஸோ அது பிக்யூஆர்எஸ் மாத்திக்கோங்க. எடிட்டிங்ல கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு போல இருக்கு. எடிட்டிங் பண்ண மறந்துட்டேன், தவறா எடுத்துக்க வேண்டாம். ஸோ பி ப்ராக்டிஸ், Q question, R revision, S study. So practice your questions through revision and study. முதல்ல படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உல்டா. ஓகேங்களா? இந்த 4 விஷயத்தையும் பண்ணீங்க அப்படின்னா 100% சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கிளியர். கவலையே வேண்டாம். ஸோ இதோட வீடியோ முடிவுக்கு வருது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க, நம்ம கோர்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான கோர்ஸ் 2025 எக்ஸாமுக்கான கோர்ஸ் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 ஜூலை 2024ல இருந்து 26 ஜனவரி 2025 வரைக்கும் எக்ஸாம்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ 2025ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எக்ஸாம் கிளியர் பண்ண பர்ஃபெக்டான டைம். கோர்ஸ் டைம் என்ன அப்படின்னா டெய்லி 6:30ல இருந்து 8:30 PM, அதாவது ஈவினிங் 6:30ல இருந்து 8:30. நீங்க வந்து பிராக்டிசிங் அட்வொகேட்டா இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5:30 6க்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னா தாராளமா 6:30க்கு உட்காந்து கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காலேஜ் 5 மணிக்கு 5:30க்குலாமே முடிஞ்சிருது. ஸோ தாராளமா ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டு 6:30க்கு உட்காரலாம். இல்ல நீங்க வந்து பிராக்டிசிங் அட்வொகேட், என்னால வந்து 6:30 to 8:30 வர முடியாது, வீட்டுக்கு வரதே 8:30 தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்கெண்ட் பேட்ச் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீக்கெண்ட் பேட்சோட டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே 4 hours, டெய்லி 2 hours மற்றவங்களுக்கு. பிராக்டிசிங் அட்வொகேட்ஸுக்கு மட்டும் 4 hours சாட்டர்டே சண்டேஸ்ல. சாட்டர்டே 9:30 AM ல இருந்து 11:30 AM வரைக்கும் ஒரு 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 செஷன். லஞ்ச் பிரேக் விட்டுட்டு 1:30 PM ல இருந்து 3:30 PM வரைக்கும் ரெண்டாவது செஷன். மறுபடியும் டைம் நோட் பண்ணிக்கோங்க. டைம் நான் இதுல கொடுக்கல. பிராக்டிசிங் அட்வொகேட் 6:30ல இருந்து 8:30 வரைக்கும் டைம் இல்லை அப்படின்னா 9:30 AM ல இருந்து 11:30 AM வரைக்கும் மார்னிங்.
லஞ்ச் விட்டுட்டு 1:30 PM இருந்து 3:30 PM வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது செஷன் இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் மோடு தான். வீக்கெண்ட் பேட்சா இருந்தாலும் சரி, டெய்லி பேட்சா இருந்தாலும் சரி. டெய்லி பேட்ச்ல வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸ் செஷன்ஸ் அதிகமா இருக்கும். வீக்கெண்ட் பேட்ச்ல செஷன்ஸ் கம்மியா இருக்கும். சைமல்டேனியஸா வீக் டேஸ்ல எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ்ல சொல்லுவேன். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆன்லைன் மோடுங்க. ரெகுலர் மோடு வந்து நம்ம ஆஃப்லைன் மோடு சொல்லியிருந்தோம். ஆனா வந்து ஆஃப்லைன் மோட்ல நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க, 1-2 பேரு. ஆனா ஆஃப்லைன் மோட்ல வந்து ஒரு சில பேர் டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, மேக்ஸிமம் பேர். ஸோ மேக்ஸிமம் பேர் வந்து எந்த மோட் சூஸ் பண்ணீங்களோ அந்த மோடையே வந்து நம்ம கோர்ஸா ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் மோட் பெஸ்டா இருக்கும். நீங்க நீங்க நான் கன்னியாகுமரியில இருக்கேன், நான் திருநெல்வேலி லா காலேஜ்ல படிச்சேன், திருநெல்வேலியில இருந்து இருக்கேன், ஸோ வர முடியாதுன்னா ஆன்லைன்ல நீங்க அட்டன் பண்ணலாம். கோயம்புத்தூர், தேனியில இருக்கீங்க, இல்ல வந்து பாண்டிச்சேரியில இருக்கீங்க, நாமக்கல்ல இருக்கீங்க, சேலம்ல இருக்கீங்க, எங்க தருமபுரியில இருக்கீங்க, எங்க இருந்தாலும் ஆன்லைன் மோட்ல ஷார்ப்பா 6:30க்கு வந்து உங்களுக்கு ஜூம் கிளாஸ் நான் லைவ்ல இருப்பேன். நீங்க வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அட்டெண்டன்ஸ் இருக்குமா? 6:30 7க்கு மேல விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. உங்களுக்கு வந்து ஒருவேளை ஏதோ ஒரு பர்டிகுலர் கிளாஸ் உங்களால 6:30க்கு வர முடியல அப்படின்னா 8 o'clock தான் என்னால வர முடியுது அன்னைக்குன்னா 8 o'clock லாகின் பண்ணுங்க, அக்செப்ட் பண்றேன். 8 to 8:30 கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல நம்மளோட சேனல்ல அன்லிஸ்டட் வீடியோவா அப்லோட் பண்ண செய்யப்பட்டிருக்கும். நீங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வீடியோவை முழுமையா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தது, என்ரோல்மெண்ட் பண்ணணும், டீடைல்ஸ் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்ரோல்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஃபில்அப் பண்ணி இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு மெயில் உடனே வரும் பேமெண்ட் ஆஃப் ஃபீக்கு. பேமெண்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் பேமெண்ட்டுக்கு வந்துடும். ஜூலை 1 கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஜூன் 25 லாஸ்ட் டேட் பேமெண்ட்டுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்கேஸ் வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான். வாட்ஸ்அப் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். லிங்க் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, லிங்க் அனுப்புறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். கோர்ஸ் டீடைல்ஸோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் தெளிவா. இது ஒரு லைவ் இன்டராக்டிவ் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மாதிரியான செட்டப். இதுல நீங்க வந்து இன்டராக்டிவா கேள்விகள் கேட்கறதுக்கு இமீடியட்டா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் டவுட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம MCQs பிளஸ் மெயின்ஸுக்கு உண்டான கொஸ்டின்ஸையும் சைமல்டேனியஸா இதுல பார்ப்போம். ஸோ கோர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டைரக்டா கால் பண்ணுங்க, தாராளமா கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட கால் நான் எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணதே இல்லை, அட்டன் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னா பேசுவேன். கம்பெனி காலு, இன்சூரன்ஸ் காலு, மெடிக்கல் காலு இது எல்லாமே கட்டுதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ தாராளமா கால் பண்ணலாம், எந்த தயக்கமும் வேணாம். ஸோ அவ்வளவுதான். இதோட இன்னொரு நல்ல செஷன்ல உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டிப்ஸா இருக்கட்டும், இல்ல கிளாஸா இருக்கட்டும், ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் ஷேர் பண்றேன். அப்புறம் மெட்டீரியல்ஸ் பத்தி அரியர் எக்ஸாமுக்கு முக்கியமா பசங்க அரியர் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, கமெண்ட்ல மெட்டீரியல்ஸ் அனுப்பி விடுறேன். படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ற வழியை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனல் இயர் முடிங்க, அட்வொகேட்ஸ் ஆகுங்க, பார்ல என்ரோல் பண்ணுங்க, வாங்க அட்வொகேட் ஆகுங்க, ஜட்ஜ் ஆகலாம், பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் ஸ்டே டியூன் டு அவர் சேனல். Thank you.